கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 8/8/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மை மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் தேவ பிரசனம் இவரை அழைத்து செல்வதாக. தீமைகள் அணுகாதபடி வேலி அடித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக ஆசீர்வாதம் இவரோடு இந்த சகலத்திலுமே உயர்ந்த ஆசீர்வாதத்தை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை இவரை தாங்கி நடத்தட்டும் தகப்பனே. சகரியா 9:12 இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. இரட்டிப்பான நன்மை இவருடைய வாழ்க்கையில தந்து இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 8/8/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். தேசத்தை உம்முடைய நன்மையினால் நீங்கள் திருப்தியாக்குங்கப்பா. சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் தேசத்தில் இருப்பதாக, நன்மையானது தேசத்தில் நிரம்பி வழியும்படியாக செய்யுங்கப்பா. ஆண்டவருடைய பிரசனம் எப்போதும் எங்கள் தேசத்தில் இருக்கட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.